ஏனென்றால் தேவனுடைய வசனம் அதுதானே சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு நடத்துகிற தேவன் என்பது தெய்வ வசனம். அது உண்மையாகவே நடந்தது தேவ ஜனமே. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் ஸ்டெப்பு எதுவும் எடுக்கல. அவர் விசுவாசத்தில் நின்னார், கர்த்தர் மேல் பாரத்தை வச்சார், அதுக்கேற்ற காரியங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, வேலைக்காரனை அனுப்புகிறார். அவருக்கு ஒரு லெஜிட்டிமேட் குவெஸ்சன், ஒரு சமயம் அந்த பெண் பிள்ளை வராமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு. என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற மாட்டார், நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார் சொல்லி அவரிடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை அனுப்புகிறார். வாசிக்கலாம். பெண் உன் பின்னே வர இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். ஸோ த ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸை இப்போ நீ பண்ணு. ஒரு சமயம் அந்த பெண் வரமாட்டேனாக்கா அந்த ப்ராமிஸ் எனக்கு செய்ததை நல்லன் வைடாக நான் மாற்றிடுறேன். ஆனால் இந்த ப்ராமிஸ் படி நீ நட. எத்தனை பேர் நம்ம தேவனிடத்துல ப்ராமிஸ் பண்ணுறோம், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், இப்படி போகிறேன், அப்படி போகிறேன்ட்டு. ஆர் வி ஃபாலோயிங் அந்த ப்ராமிஸ் படி நம்ம ஜீவியத்தை நம்ம ஜீவியத்தில் நம்ம செய்கிறோமா? பாருங்கள், எலியேசர் செய்கிறாரு. அதுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய சமாதானத்துக்குள்ளே வருது பாருங்கள். வாசிங்கம்மா. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உசிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமேன். ஒவ்வொருவரும் இதில் ஒரு நல்ல லெசன் நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். நம்ம எடுக்கிறோம் காரியங்களை, நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தாலும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் ஆண்டவரே நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் தயவு காமிங்க ஆண்டவரே, மனுஷர் கண்களில் தயவு காண்பீங்க, போகிற வழியிலெல்லாம் உடைய பிரசனம் என்னோட கூட வரட்டும், நீர் எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் எலியேசர் இங்கே செய்கிறார். என் தகப்பனுடைய ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு காண்பீங்க, இந்த இடத்துல உம்முடைய தயவு காமிங்க, என் ஜெபத்தை கேளுங்க. அவருடைய தேவன். ஸோ என்ன ஆகுது, எலியேசர் அக்னாலேஜ் பண்ணுறாரு, ஆபிரகாமின் தேவன் தன்னுடைய தேவன். தோ இந்த மனுஷன் தமஸ்குவின் சேர்ந்த மனுஷன், அவர் யூதன் அல்ல, ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்கிற தன்னுடைய எஜமான என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையும் ஜெபிக்கிற ஒரு மகனாக மாறுகிறார். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் எது வேணும்னாலும் முதலாவது தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ நம்ம வழிகளில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம நடக்கும். அது மட்டும் இல்லாமல் போகிற காரியங்களையும் நமக்கு வெற்றிக்கான கர்த்தர் உதவி செய்வார்.
அங்கே போர் இடைப்படுகிற என்ன வேலையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த இருதயங்களை நமக்கு ஏற்றதாக மாற்றி தெய்வ சித்தமாக இருந்தால் தப்பான வழிகளுக்குள்ளே நம்ம போக முடியாது, போகவும் கூடாது. உண்மையான நேர்மையான காரியங்கள் நம்ம செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்வார். இதுதான் நான் அனுபவிக்கிற ஒரு பாடம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஜெபத்தை பண்ணி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய தயவு வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம செய்யும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறார். பாருங்கள் எவ்வளோ அழகாக எலியேசருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியான காரியத்தை கர்த்தர் நடத்துகிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் நடத்துகிறார். பாருங்க, வாசிங்கம்மா. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஜெபத்தை அந்த க்ஷணமே கர்த்தர் கேட்டிருக்கிறார். எப்படின்னா அந்த இடத்துல வேறு எந்த பெண்களும் வரலை, ரெபேக்கா மட்டும்தான் வருகிறாள். நிச்சயமாக தெரியும் அந்த தாய் தன்னுடைய காரியங்களில் எப்படி இருந்திருப்பாங்களோ தெரியல, ஆவியானவர் அந்த அவருடைய மனசில் பேசியிருப்பாங்க ஏந்திரிச்சு போகிறதுக்கு. அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தியிருப்பார். என்ன சொல்லணுன்ற வார்த்தை இவர் கேட்டாரோ அதே வார்த்தையை அந்த அம்மாவுடைய இருதயத்தில் போட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணியும் அவருக்கு மாத்திரம் கொடுக்கல, வந்த அத்தனை ஒட்டகங்கள், நினச்சி பாருங்கள், ஒட்டகம் தண்ணியை ஏராளமாக குடிக்கும். 10 ஒட்டகங்கள் வந்திருக்கு. அந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கறது மாத்திரமல்லாமல் கூட வந்த வேலைக்காரர்களுக்கு கூட அவர்கள் பணிவிடை செய்திருப்பார்கள். ஸோ இவர் என்ன கேட்டாரோ அந்த கேட்ட காரியத்தை அந்த ஸ்திரீ மூலியமாக வார்த்தை வருது. ஸோ ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறவர். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறோமா? இது ஒரு தாட், ப்ரொவோக்கிங் தாட்டுன்னு வச்சுக்கலாமே. நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் இப்படி கர்த்தர் நமக்கு நடத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா, இல்லை நம்ம சொந்த முயற்சியில் நம்ம போகிறோமா? சிந்திங்க தெய்வ ஜனமே. அப்படி வாசிங்கம்மா. அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அதாவது இவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னதாகவே அங்கே கிரியைகளை கர்த்தர் நடத்துகிறார். நல்லா இமேஜின் பண்ணுங்க. நம்மளுடைய லைஃப் சேலஞ்சஸில் கூட நம்ம ஜெபிக்க முழங்கால் படிகிறோமோ இல்லாட்டி மனதுக்குள்ளேயே ஜெபிக்கிறோமோ, அந்த சிச்சுவேஷனில் வைத்து நம்ம அந்த ஜெபம் பண்ணுற வேளையிலேயே கர்த்தர் காரியத்தை முடித்து தருகிறாரா? இந்த இடத்துல தன் மகனுக்கு வேண்டிய ஒரு மருமகளுக்காக எலியேசர் ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னென்ன காரியங்கள் நம்ம பாடுகளுக்குள்ளே போகிறோமோ, நம்ம ஜெபிக்கிற ஜெப நேரம் உடனடியாக கர்த்தர் பதில் அளிக்கிறாரா? அப்படி இல்லைன்னா, ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா, நம்ம சிந்தனை செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையை எங்கே சீர்படுத்தணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா, அவருடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கும்போதே உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என் வழியை சீர்படுத்துங்க,
எனக்கு ஜெபத்துக்கு பதில் வேணும். இந்த காரியத்தில் எனக்கு கை கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் அது தடையாக இருந்தால் தேவனே அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. நீங்கள் ஜெபிக்கிற அந்த உண்மையான ஜெபம், அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்குறவரே மாம்சமான யாவரும் மண்டே வருவார்கள்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தின்படி அவர் சொன்ன வார்த்தை இல்லைங்களா, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், ஆனால் அவனுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒழியாது. அது நிச்சயமாகவே நடக்கும். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான், விசுவாசத்தில் நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் என்று நிச்சயித்தால் அது அப்படியே ஆகும். இதெல்லாம் நம்ம வார்த்தைகளை, தேவனுடைய வசனத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது மாறாது. எலியேசர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான், என் எஜமானின் தேவனாகிய கர்த்தாவே, என் எஜமானுக்கு தயவு செய்யுங்க. அவர் நீதியுள்ள தேவன், அவர் சொன்ன வார்த்தையில் மாறாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாக்கா நிச்சயமாகவே அந்த வார்த்தை தான் நடக்கும். அதுக்கு மாற நடக்காது. அதுக்கு தான் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். எங்கேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அப்படி அது காணப்பட்டால் அந்த இடத்துல நம்ம சீர்பட வேண்டியது அவசியம். அவசியம் எல்லாருடைய லைஃப்லையும். இந்த சேலஞ்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்து ஆகணும். ஜெபிக்கும் போதே அவர் என்னத்தை ஜெபிச்சாரோ அந்த காரியத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா தொடர்ந்து. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவியில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். பாருங்க, எலியேசர் ஒன்றுமே கேட்கவே இல்லை. அவர் கேட்டது யார்கிட்ட கேட்டார்? கர்த்தர் இடத்துல ஜெபிச்சார். நல்ல இந்த வார்த்தையை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. எலியேசர் தேவனிடத்தில் கேட்குறாரு. அந்த காரியம் அவர் கேட்டது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட வந்திருக்கு இந்த ஒட்டகத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி அவளே ஃபார்வர்ட் ஆகணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அவள்தான் என் எஜமானுடைய நியமிக்கப்பட்ட மகள்ன்னு சொல்லிட்டு இதனால் ஒரு அறிந்து கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அந்த கரெக்டாக அதே காரியத்தை அவர் கேட்டபடியே பதில் கொடுக்குறார். பாருங்க, எத்தனை நல்ல தேவன் நம் தேவன். ரெபேக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது. ரெபேக்காவுக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போகணும். நம்ம கூட இன்றைக்கி யாராவது வந்து தண்ணி கேட்டாக்கா நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகுறாங்க. இது செய்கிறது தேவன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றது குறிப்பினால் அறிந்தார். இவருடைய குறிப்பு என்ன கேட்டார்? இப்படி நடக்கணும்னு குறிப்பு கேட்டார். அந்த குறிப்பினால் அறியறதுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறிப்பாக நம்ம தேவனிடத்தில் கேட்குறோம்?